அண்மைய நாட்களில் புதிய புதிய வைரஸ் தொற்றுக்குள்ளாகி நிறைய பேர் அனுமதிக்கப்படுற செய்திகள் நாங்கள் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கோம். நாங்களும் கடந்த காணொளி ஒன்றில் இதை பற்றின ஒரு தகவலை உங்களோட பகிர்ந்திருந்தோம். இப்போ அமெரிக்காவின் வாஷிங்டன் மாநிலத்தில் ஒரு முக்கியமான உயிரிழப்பு சம்பவம் இடம்பெற்றிருக்கு. அது பறவை காய்ச்சலால் ஒரு மனிதர் உயிரிழந்திருக்கிறார். H5N5 என்ற பறவை காய்ச்சல் இதுவரைக்கும் விலங்குகள்கிட்ட மட்டுமே இருந்த பறவை காய்ச்சலானது மனிதருக்கு தொற்றுக்குள்ளான முதல் சந்தர்ப்பமாக இது பார்க்கப்படுது. இந்த சந்தர்ப்பத்தின் மூலமாக அந்த நபர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்த சம்பவம் தான் அனைவரையுமே அதிர்ச்சிக்குள்ளாகிய விஷயமா மாறி இருக்கு. இது முதல் உயிரிழப்பு தானா அப்படின்னு கேட்டால் இது அங்கு இடம்பெற்ற இரண்டாவது உயிரிழப்பு என்று சொல்லி இந்த தகவலுக்கு பிறகு மருத்துவத்துறை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது முக்கியமாக இவருக்கு இந்த வைரஸ் எப்படி தொற்றி இருக்கலாம் அப்படி என்று சுகாதாரத்துறையில் இருக்கிற கண்காணிப்பாளர்கள் ஆராயும் பொழுது அவருடைய வீட்டில் அருகில் பண்ணை ஒன்று இருப்பதாகவும் அந்த பண்ணைக்கு வெளிநாட்டு பறவைகள் அதிகமாக வந்து இவருடைய பண்ணைகள் இருக்கிற பறவைகளோடு சுற்றி திரிந்ததன் மூலமாக இவருக்கு இந்த வைரஸ் பரவி இருக்கலாம் என்ற ஒரு செய்தியை சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த வைரஸ் ஆனது இதுவரைக்கும் காட்டு விலங்குகள்கிட்ட இருந்து மட்டுமே பரவின வைரஸ் ஆனது இப்போது மனிதருக்கு பரவி இருக்கிறது மிகப்பெரிய அச்சத்தை வெளிப்படுத்தி இருக்கு. இந்த அச்சத்திற்கு பிறகு இந்த உயிரிழப்புக்கு பிறகு வாஷிங்டன் சுகாதாரத்துறை மிக முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது விலங்குகளை பராமரிக்கும் பணியில் இருக்கிறவர்கள் சரியான முறையான பாதுகாப்பு கவசங்களை பயன்படுத்த வேணும். அதோடு அந்த விலங்குகளுடைய கழிவுகள் இருக்கிற இடங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேணும். மிக முக்கியமாக உலகத்தில் இருக்கிற எல்லோருமே விலங்குகளோடு நெருங்கி பழகக்கூடிய அனைவருமே இந்த விலங்குகள் சம்பந்தமான தடுப்பூசியை போட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி வாஷிங்டன் மாநிலத்தின் சுகாதாரத்துறை ஒரு பரிந்துரை ஒன்று சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் பறவைகளோடையும் சரி விலங்குகளோடையும் சரி அதிகமாக நெருங்கி பழகிறதால மிகப்பெரிய பிரச்சனை எங்களுக்கு வருவது மட்டுமில்லாமல் அந்த வைரஸ் எங்களுக்கு தொற்றதால எங்களோடு இருக்கிற சக நண்பர்கள் உறவினர்கள் எங்களோடு நெருங்கி பழகக்கூடிய எல்லோருக்குமே அந்த வைரஸ் தொற்றக்கூடிய அபாயம் இருக்கிறதால நாங்கள் மிக முக்கியமாக மிகுந்த அவதானத்துடன் கவனமாக இந்த விலங்குகளோட பழக வேண்டும் என்றது அவசியம்.